சத்யா தாலி கட்ட போற நொடியில வாசல்ல கார் வந்து நிக்குது. உடனே புயல் மாதிரி வர்றாங்க சிந்தாமணி. டேய் நிறுத்துங்கடா, கல்யாணத்தை நிறுத்துங்கடா இந்த கூட்டங்கிறாங்க. ஒட்டுமொத்த திருமண மண்டபம் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்குது. நாதஸ்வரம் எல்லாம் நின்று போச்சு. உடனே வந்து, என்னமா சிந்தாமணி, கல்யாண வீட்டுக்கு வரவங்க மங்களகரமா அட்சதைய கையில எடுத்துட்டு வாழ்த்து வரணும். இப்படி அமங்கலமா கத்திக்கிட்டே வர்றீங்க. மங்களகரமா? என் பேச்ச மீறி என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இங்க திருட்டுத்தனமா கல்யாணம் நடக்குது. இதுக்கு பேரு மங்களகரமா? ரேகா எதிரடி அங்கிருந்து என் கார்ல வந்து ஏறிடிங்கிறாங்க. சத்யா உடனே, அத்தை பிளீஸ் அத்தை, நாங்க ஒருத்தர் காதலிக்கிறோம். ரேகாவை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் அத்தைங்கிறாங்க. டேய் சத்யா, விரும்பையிலே என் ஆபீஸ்ல வேலை பார்த்து என்கிட்ட மாசம் பிறந்த கை நீட்டி சம்பளம் வாங்குற கூலி ஆள் நீ என் பொண்ண கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கியா? உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, உன் தராதரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுடா. என் பொண்ணு சொகுசு கார்ல வர்றவ, அவளை உன் 2 வீலர் பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போக பாக்குறியா? கடவு காணாதடா. ரேகா, உனக்கு நான் சொல்றது காதுல வெள்ளியா? எந்திரிச்சு வாடிங்கிறாங்க. மீனா உடனே, சிந்தாமணி அம்மா கொஞ்சம் நிதானமா யோசிங்க. இங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. உங்க பொண்ணு ரேகாவுக்கு சத்யாவை புடிச்சிருக்கு. அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏய் மீனா, நீ வாய மூடு. உங்க குடும்பமே ஒரு ஏமாத்துக்கார குடும்பம், எனக்கு நல்லா தெரியும். உன் தம்பிக்காக என் பொண்ணோட மனசை மாத்தி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? இது ஒரு தாயோட சாபம், சும்மா விடாதடி உங்களை அப்படிங்கிறாங்க. முத்துடனே, சிந்தாமணி வார்த்தை அளந்து பேசு. இது வரைக்கும் நீ பெரிய இடத்து விவகாரம் ரேகாவோட அம்மாங்கிற மரியாதைக்காக அமைதியா இருந்த. ஆனா என் பொண்டாட்டிய பார்த்து கைய நீட்டி சாபம் விடுற வேலையில வச்சுக்கிட்ட. அப்புறம் இந்த முத்து யாருன்னு நீயே பார்க்க வேண்டிய இருக்கும். என்னடா மிரட்டுறிய முத்து? நீ பெரிய ரவுடியாடா? நான் பெரிய ரவுடி கிடையாது, நியாயத்துக்கு நிக்கிற சாதாரண மனுஷன். நீ என்ன பெரிய இமயமலையா இல்ல பப்ளிக் செக்டர் பேங்கா? காசு இருக்குங்கிற திமிர்ல எல்லாரையும் உன் கால்ல தூசுன்னு நினைக்காத. நீ பெத்த பொண்ணு இங்க ஒருத்தன் கைய புடிச்சிட்டு நிக்கிறான். அதுக்கு காரணம் சத்யாவோட பணம் காசு கிடையாது, அவனோட குணம். உன் பணக்கார உலகத்துல கிடைக்காத அந்த நிம்மதியும் பாசமும் இந்த சாதாரண நடுத்தர வர்க்கத்து வீட்டுல கிடைக்கணும் அவன் நம்புறான். அதை கெடுக்க நினைக்காத. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சிந்தாமணி, நாங்க இந்த கல்யாணத்தை எவ்வளவு ரகசியமா ஏற்பாடு பண்ணோம்? என் பாட்டி வீடு இருக்கிற இந்த கிராமத்து அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உனக்கு பின்னாடி இருந்து கோல் மூட்டின அந்த எட்டப்ப கைக்கூலி யாரு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறாங்க. முத்து, உன் சொந்தக்காரங்க மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? இந்த உலகத்துல ரகசியம் எதுவுமே கிடையாதுடா. அதுவும் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கும்போது எனக்கேண்டா கவலைங்கிறாங்க. யாரு? வேற யாருடா? உங்க அம்மாதான். இந்த விஜயா மகாராணி தான் எனக்கு போன் பண்ணி லொகேஷன் அனுப்பி வீடியோ கால் வரைக்கும் காட்டி எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொன்னாங்க. மண்டபமே அதிர்ச்சியில உறையுது. மீனா அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அம்மா, நிஜமாவே நீங்க தான் இதை பண்ணுனீங்களா? என் வாயால நான் இதை கேக்குறதுக்குள்ள என் நாக்கு அழுகி இருக்கலாமா? நிஜமாவே நீங்க தான் சிந்தாமணிக்கு அட்ரஸ் சொன்னீங்களா? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். என்னடா தப்புதுல? ஒரு பெத்தம்மாவுக்கு தெரியாம அவ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது தப்பு இல்லையா? நான் தான் அந்த அம்மாவுக்கு நியாயம் பண்ணுனேன். நியாயமா? நீங்க பண்ணது நியாயமா அம்மா? சத்யா மீனாவோட தம்பி, அவன் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு துளி கூட ஆசை இல்லையா? சிந்தாமணி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினா சத்யாவோட வாழ்க்கை என்னாகும்னு உங்களுக்கு கவலை இல்லையா? அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், முத்து மேல வருத்தம் இருக்கலாம். ஆனா அதுக்காக ஒரு ஜோடியோட வாழ்க்கைய, அதுவும் மூர்த்த நேரத்துல இப்படி பழிவாங்கணுமா அத்தைன்னு கேக்குறாங்க. இவங்க ஏமா பழிவாங்கறத பத்தி யோசிக்க போறாங்க? இவங்களோட எண்ணமே வேற. சிந்தாமணி வந்து தன் பொண்ணை தாலி கட்டுற நேரத்துல துடிச்சு போறது பார்த்து இவங்க கை கொட்டி சிரிச்சு சந்தோஷப்படணும். அதானம்மா உங்க பிளானு? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பெத்த பிள்ளைங்க நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காத. நீங்க ஒரு தாயே கிடையாது, நீங்க ஒரு வெறும் சுயநலவாதி அப்படிங்கிறாரு முத்து. சிந்தாமணி ரேகாவோட கையை புடிச்சு பலவந்தமா இழுக்கிறாங்க. அக்கா, அவங்க அம்மா கைய உதற மாட்டேன்னு அழுகுறாங்க. சிந்தாமணி உடனே, ரேகா நீ என்னைய எதிர்த்து பேசுற, கைய தள்ளி விடுறியா? ஆமா அம்மா, இது வரைக்கும் நீங்க பெங்களூர் போன, சென்னை போனா சென்னை வந்து நீங்க சொன்ன பிசினஸ பார்த்தேன். உங்க கௌரவத்துக்காக ஒரு பொம்மை மாதிரி நீங்க ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடுனேன். ஆனா இது என் வாழ்க்கை, என் உயிருள்ள வரைக்கும் நான் சத்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என்னோட இறுதி முடிவுங்கிறாங்க. இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணனா இனிமே நீ எனக்கு பொண்ணே கிடையாது. இவனோட சேர்ந்து நீயும் பிச்சை எடுக்க போறியா? என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. நீ ரோட்ல தான் நிக்கணும். சொத்து முக்கியம் இல்லம்மா, சொந்தம் தான் முக்கியம். உங்க பணக்கார உலகத்துல அன்பை தவிர எல்லாமே இருக்கு. ஆனா சத்யா கூட இருக்கும்போது நான் நானா இருக்கேன். உங்க சொத்தும் வேண்டாம், எங்க கௌரவம் வேண்டாம். சத்யாவோட மனைவியா வாழ்ற அந்த கௌரவம் மட்டும் எனக்கு போதும். நான் உயிரோடு இருக்கும் போது இந்த தாலி கழுத்துல ஏறாதடி. யாராவது தாலி கட்ட நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. ரேகாவோட அப்பா, சிந்தாமணி நிறுத்துவோம் ஆட்டத்தை. என்னங்க நீங்களும் இவங்க பக்கம் பேசுறீங்களா? இத்தனை வருஷமா நீ ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் நான் தாளம் போட்டேன் சிந்தாமணி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ ஒரு அம்மாவா தோத்து நிக்கிற. பணத்தை பார்த்து பார்த்து உன் கண்ணு குருடாயிடுச்சு. நம்ம பொண்ணு கண்ட வர கண்ணீர் உனக்கு தெரியல. ஆனா அவ கட்டிக்கு போற பையனோட சம்பளம் மட்டும்தான் உனக்கு பெருசா தெரியுதா?
நான் நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்காக தான் பேசுறேன். போதும் நிறுத்து. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. முத்துவும் மீனா அவங்க தம்பிக்காக இல்ல, நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காக நிக்கிறாங்க. நியாயம் இவங்க பக்கம்தான் இருக்கு. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசின நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு தனியா போயிடுவேன். நம்ம பொண்ணோட கல்யாணம் இன்னைக்கு இங்க இப்ப நடக்கும், நான் நின்று நடத்தி வைப்பேங்கிறாரு. ஐயருடனே மாப்பிள்ளை இன்னும் 5 நிமிஷம் தான் முகூர்த்த நேரம் இருக்கு, சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. முத்துடனே சத்யா என்னடா பாக்குற, நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது உன்னை எவன்டா தடுப்பான், என்ன மீறி எப்படி தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன்ட்டு தாலி கட்டுறது தடுக்க பாக்குறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி அம்மா, நீங்க பெரிய இடத்து கௌரவம் பேசுறாங்க, இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் உங்க பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதை விடுத்து இப்படி மேடையில ஏறி சண்டை போட்டா நாளைக்கு உங்க சொசைட்டில உங்க கௌரவம் என்ன ஆகும்னு யோசிங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு சதுர வேட்டை மாதிரிமா, எப்பவுமே ராஜா தான் ஜெயிப்பான் இல்ல, சில நேரத்துல சாதாரண சிப்பாயும் ராஜாவை செக் வைக்க முடியும். இன்னைக்கு இந்த முத்து சத்யா ரேகா 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு செக் வச்சுட்டோம். இனிமே நீங்க மூவ் பண்ணா எந்த காயும் இங்க இல்ல. சத்யா தாலியை கட்டிடான்னு சொல்றாங்க. சத்யாவும் ரேகா கழுத்துல தாலியை கட்டிடுறான். என்னம்மா விஜயம்மா, உங்க பிளான் அப்படியே உல்டாவாயிடுச்சா? நீங்க கூப்பிட்ட சிந்தாமணியும் ஒண்ணும் பண்ண முடியல, நீங்களும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நல்லவங்க லேட்டா ஜெயிப்பாங்க, ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாங்கிறாரு முத்து. எல்லாரும் மணமக்களை அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்றாங்க. சத்யா ரேகாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான். சிந்தாமணியோட முகம் ஆத்திரத்துல கருகி போச்சு. ஆத்திரத்தோட வர்றாங்க. சத்யா, என்னடா காரியம் பண்ண, தாலியை கட்டிட்டியா? என் பேச்ச மீறி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டியா? ஏய் சிந்தாமணி, தாலி கட்டியாச்சு, இனிமே அவங்க புருஷன் பொண்டாட்டி, கல்யாண மேடையில இப்படி பைத்தியக்கார்த்தனம் பண்ணாதன்னு முத்து சொல்றாரு. பிச்சைக்கார பையலே, ரோடா அலைஞ்சு என் ஆபீஸ் வாசல்ல நாய் மாதிரி காத்து கிடந்து மாசம் பிறந்தா கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு துப்பு கிட்ட பரதேசினி, என் கௌரவத்தை, என் அந்தஸ்து, என் பரம்பரை பேரை அழிக்க வந்த கோமாளி, உனக்கெல்லாம் என் பொண்ணு கேடாடா. சத்யா உடனே, அத்தை நான் கேட்காவ காதலிக்கிறேன் அத்தை, காசு பணம் ஒரு நாளும் இல்லைனாலும் வரும். வாய முழுடா எச்சக்கலை பையிலே, அத்தனை கூப்பிடாத. இந்த சிந்தாமணியோட கோபத்தை நீ இன்னும் பார்த்ததில்ல. இந்த தாலி ஏறிடுச்சுங்கிற திமிர்ல ஆடா. செத்த நேரத்துல நீ கட்டின தாலியை அறுத்தறிய எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு உன்னை உயிரோட விட்டாதானேடா நீ என் பொண்ணோட வாழ்வேன். உன்னை கொலை செய்யாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்டா. ஆமாண்டா, கொலை பண்ணிடுவேன்டா உன்னங்கிறாங்க. ரேகா உடனே, அம்மா என்ன பேசுறீங்க நீங்க, அறிவிருக்கா உங்களுக்கு? உனக்கு தாண்டி அறிவில்ல, பெத்த அம்மாவோட கௌரவத்தை தெருவுல இடம் போட வச்சவனி, இந்த பிச்சைக்காரன் கூட நீ வாழ போறியா? இவன் உடம்போடு உயிரோடு இருந்தாதானடி நீ வாழ முடியும். பணபலம் என்ன, அதிகாரத்தோட ஆட்டம்னா என்ன, இந்த சிந்தாமணி இன்னைக்கு காட்டுறேன். போலீஸ வச்சோ இல்ல 4 ரவுடியை வச்சோ இவனை நடு ரோட்ல வெட்டி சாய்க்கல, நான் சிந்தாமணியே இல்ல அப்படிங்கிறாங்க. மீனாவை பார்த்து, ஏய் மீனா, கல்லாம் முதல் காரன் நீதாண்டி. உன் வீட்டு பிச்சைக்கார தம்பிக்கு என் வீட்டு மகாராணிய கட்டி வச்சா உங்க குடும்பம் ஒரே நாள்ல கோடீஸ்வர குடும்பம் ஆகிடும்னு பிளான் பண்ணினியா? உங்க வறுமைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மீனா உடனே, வார்த்தையை அளந்து பேசுங்க சிந்தாமணி, சத்யா ஒண்ணு பிச்சைக்காரன் கிடையாது, உழைச்சு வாழ்றவன். உழைப்பாவது மண்ணாங்கட்டியாவது. உங்க குடும்ப புத்தியை காட்டிட்டீங்கல்ல. ஒரு கௌரவமான குடும்பத்தோட பெண்ணை கடத்திட்டு வந்து இப்படி ஒரு அசிங்கமான கிராமத்துல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க மொத்த குடும்பத்தையும் ஜெயில கம்பி என்ன வைக்கலன்னா என் பேரு சிந்தாமணி இல்ல. டே முத்து, நீ என்ன பெரிய பருப்பாடா, நடுவுல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிற? ஆமாமா, நான் தான் சப்போர்ட் பண்ணனேன், இப்ப என்ன பண்ணுவ? உன்னையும் உன் பொண்டாட்டியும் சும்மா விட மாட்டேன்டா முத்து. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கு நீங்க 2 பேரும் தான் சதி பண்ணிருக்கீங்க. உங்களை இந்த சமுதாயத்துல வாழவே விட மாட்டேன். நீங்க வச்சிருக்க அந்த ஓட்டக்காரையும் இந்த மீனாவோட கௌரவத்தையும் நடுத்தரவுக்கு கொண்டு வரேன். டே சத்யா, இன்னைக்கு ராத்திரி நீ உயிரோட தூங்குவியான்னு பாத்துக்கோ. இந்த சிந்தாமணி நினைச்சா உன்னை அடையாளம் தெரியாம அழிக்க முடியும். என் பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலி உனக்கு மங்கள கயிறு கிடையாதுதா, அதுதாண்டா உன்னோட மரண கயிறு. முத்து கோபத்தின் உச்சிகை போயிடுறாரு. ஏய் சிந்தாமணி, ரொம்ப துள்ளாத, காசு இருக்குன்னு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறியா? இது சட்ட ஒழுங்கு இருக்கிற நாடு. மீறி நீ சத்யா மேல ஒரு துரும்பு கை வச்சாலும் சரி, அப்புறம் இந்த முத்து சென்னை சிட்டில ரவுடியா மாற வேண்டி இருக்கும். உன் பணக்கார திமிரையும் கௌரவத்தையும் இந்த மேடையிலே வச்சு கொளுத்திடுவேன்னு ஜாக்கிரதாங்கிறாரு.